ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. உலக நன்மைக்காக ராமருக்கு இளவரச பட்டாபிஷேகம் செய்கிறத நாங்கள் ஆதரிக்கிறோம்னுட்டு மக்கள் சொல்கிறாங்க. அந்த சபையினர் அவள் கருத்துக்களை சொல்லி முடித்த பிறகு தசரத மன்னர், உங்கள் கருத்தானது என் மனசு விருப்பத்தை நிறைவு பண்ணுறது, அதே சமயத்தில் இந்த நாட்டுக்கும் பெரும் நன்மைக்கு செய்யக்கூடியதாக அது அமையிறது, என் விருப்பத்துக்கு நீங்கள் ஒப்புதல் அளிச்சிட்டதுனால நான் அதை வரவேற்றுக்கிறேன்னுட்டு இதை நிறைவேற்றுறேன்னு சொல்லிடுறார் சபையினர் முன்னிலையில். வசிஷ்டரையும் வாமதேவரையும் பார்த்து பேச தொடங்குறார். துளிர்விட்ட செடிகளோடும் பூத்து குலுங்குற செடிகளோடும் திகழ்கின்ற காலமான இந்த சித்திர மாதம் திருவிழாக்களுக்கும் நல்ல காரியங்களுக்கும் ரொம்ப பொருத்தமான மாதமாக பண்டிதர்களால் சொல்லப்பட்டிருக்கு. அதனால் ராமருக்கு பட்டாபிஷேகம் செய்ய இதுதான் சரியான காலம். பெரியவாளே, பட்டாபிஷேகத்துக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்யுமாறு நான் உங்களை கேட்டுக்கிறேன். பட்டாபிஷேகத்துக்கு செய்யப்பட வேண்டிய முன்னேற்பாடுகள் எல்லாத்தையும் உங்கள் கட்டளைப்படியே நடக்கட்டும்னு சொல்கிறார் தசரத மன்னர் அந்த சபையை பார்த்து. இப்போ இதை பார்த்தோன்னா சபையோரிடையே ரொம்ப மகிழ்ச்சி ஆரவாரம் உண்டாருது. அதற்கு பின்னர் வசிஷ்டர் அதிகாரிகளை அழைச்சி சில உத்தரவுகளை பிறப்பிக்கிறார். பொன் ரத்னங்கள் குறையேதும் இல்லாத புலித்தோல், பொற்குப்பியில் அலங்கரிக்கப்பட்ட காளை, தேன், நெய், புதிய ஆடைகள், கொடி, வெண்சாமரம், வெண்கொடை, ஹோமத்துக்கு வளர்க்கறதுக்கான சுள்ளிகள், வெண்ணிற மலர் மாலைகள், பொறி, ரதங்கள், யானைகள், குதிரைகள் எல்லாமே உடனே யாகசாலைக்கு கொண்டு போகப்படட்டும். அரண்மனை வாயில்களும் நகரத்து வீதிகளிலும் உள்ள வீடுகளின் வாயில்களும் தோரணங்களால் அலங்கரிக்கப்படட்டும். எல்லா இடங்கள்லையும் கொடிகள் நடப்படட்டும். ராஜ வீதியில் பன்னீர் தெளிக்கப்படட்டும். பாடுறவாளும் ஆடுறவாளும் அரண்மனையின் ஒரு பக்கத்தில் தங்கட்டும். போர் வீரர்கள் யுத்தத்துக்குரிய கவசங்களை அணிஞ்சுண்டு வாட்களை ஏந்தினவாளா அணிவகுக்கட்டும். வந்தவா எல்லாரும் போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு அவளுக்கு உணவு படைக்கிறதுக்கு எல்லா வகையான உயர்ந்த உணவுப் பொருட்களும் சேமித்து வைக்கப்படட்டும். அதிகாரிகளே, நாளை காலையில் முதல் காரியமாக மங்கள வார்த்தைகளை சொல்லும் சடங்கு நடக்கட்டும். அதுக்கு ஏற்பாடுகள் இப்போ செய்யப்படட்டும்னு சொல்கிறார். இப்படி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்ட வசிஷ்டரும் வாமதேவரும் தசரத மன்னரை அணுகி தேவையான உத்தரவுகளை பிறப்பிச்சுட்டு விவரத்தை போய் சொல்கிறாங்க. தசரதர் சுமந்திரரை அழைச்சி ராமரை உடனே அழைச்சி வருமாறு உத்தரவிடுறார். ராமரை அழைச்சி செல்ல சுமந்திரர் விரைகிறார். ராமரின் வரவை எதிர்பார்த்து எல்லாரும் காத்திருக்காங்க. அப்போது தேவேந்திரனை சுற்றி தேவர்கள் இருக்கிறது போல் தசரத மன்னரை சுற்றி வடக்கு, தெற்கு, கிழக்கு, மேற்கு போன்ற பல்வேறு திசைகளில் மக்களும் மன்னர்களும் பிரபுக்களும் அங்கே அமர்ந்திருந்தாங்க. இப்படி எல்லாம் நல்லவாளால் சூழப்பட்டு இந்திரன் போல காட்சி அளிச்சுட்டு இருந்தார் தசரதர். இப்போ ராமர் அங்கே வரார். நிகரற்ற முகப்பொழிவு, உருண்ட தோள்கள், நீண்ட கைகள், மதையானை போன்ற நட, இதை எல்லாத்தோடையும் அங்கே வந்த ராமரை பார்த்து தசரதரின் உள்ளம் சொல்ல முடியாத மகிழ்ச்சி அடையிறது. மன்னரின் அருகே போகிறார் ராமர். அவருடைய கால்களில் தன்னுடைய தலையை வச்சு வணங்கி நிற்கிறார். மகனை மார்போடு அணைச்சு மகிழ்கிறார் மன்னர். அவரை ஒரு அழகிய சிம்மாசனத்தில் அமருமாறு பணிக்கிறார். அப்போ அந்த சபையின் நடுவே ராமர் அமர்ந்த போது சந்திரன் தோன்றத்தினால பிரகாசிக்கிற வானம் போல் அந்த சபை ஒளி வீசுறது அப்படியே. அப்போ தசரதர் ராமரை பார்த்து பேச தொடங்குகிறார். என்னுடைய மூத்த மகனாகியவனும் எல்லா நற்குணங்களும் நிறைஞ்சவனும் இந்த சபையோரால் முழுமனசாக ஏற்கப்பட்டவனுமான உனக்கு இளவரச பட்ட சூட்டம் திட்டுறதா முடிவு செஞ்சுருக்கேன். புஷ்ய நட்சத்திரம் கூடின சுபதினத்தில் உனக்கு பட்டாபிஷேகம் நடக்கும். மகனே, இயற்கையிலேயே உன்னிடம் நிறைய நல்ல குணங்கள் நிறைஞ்சிருக்கு. இருந்தாலும் சிறந்த மனுஷாளுக்கும் கூட நலம் தரக்கூடிய ஒரு சில வார்த்தைகளை சொல்கிறேன்னு கேட்டுக்கோ. அடக்கத்தை என்றைக்குமே விட்டுறாத. ஆட்சி பொறுப்பேற்றுண்ட பிறகு உன்னுடைய அடக்கம் மேலும் வளரணுமே தவிர குறைச்சிடக்கூடாது. பிறர் பார்வைக்கு தென்படுற நல்ல குணங்கள், மற்றவா பார்வைக்கு புலப்படாத நல்ல எண்ணங்கள், இந்த ரெண்டுமே மேன்மேலும் வளர்ந்துட்டு தான் போகணும். எல்லா மக்களையும் நீ மகிழ்ச்சியாக பார்த்துக்கணும். பொக்குஷத்தை ஒழுங்காக பராமரிக்கணும். ஆயுத சாலைகளை நன்னா சீரமைக்கணும். உணவுப் பொருட்களை சேமித்து வச்சுட்டு மக்களை மகிழ்விக்கிறதுல ஒரு கணமும் தவற விடாமல் பூமியை எவன் ஆள்றானோ அவன் மற்ற மன்னர்களாலையும் மதிக்கப்படுறான். உன்னுடைய செயல்பாடும் அந்த விதமாக ஆகட்டும். மகனே, ஐம்புலங்களையும் வென்றவனாக இருப்பாயாகன்னு ஆசீர்வாதம் பண்ணுற மன்னர்களின் 7 குறைகள் உன்னை அணுகாமல் இருக்கட்டும்னு சொல்கிறார் தசரதர் அந்த இடத்துல ராமரை பார்த்து. அந்த 7 குறைகள்: பிற பெண்கள் மேலே ஆசை, சூதாட்டத்தில் விருப்பம், வரமுறை இல்லாமல் வேட்டையாடுறது, மதுபானம் அருந்துறது, அர்த்தமற்ற பேச்சுகளை ஈடுபட்டு வாழறது, மரியாதையை குறைச்சிக்கிறது, தன் முன்ன நிற்கும் குற்றவாளிக்கு விதிமுறையை மீறின தண்டனை அளிக்கிறது, பொக்கிஷத்தில் இருக்கும் மக்கள் பணத்தை மனம் போன போக்கில் செலவிடுறது. இந்த 7 குணங்கள் மன்னர்கள்கிட்ட எளிசில் சேரக்கூடிய குறைகளாக தர்மசாஸ்திரங்கள் குறிப்பிடுறதுன்னு சொல்கிறார். சபையில் இருந்தவாள்லாம் மெய்சிலிர்த்து போகிற வகையில் இப்படி தசரத மன்னர் பேசின பிறகு அங்கே நின்றுருந்த ராமரின் நண்பர்கள் சிலர் அங்கேருந்து உடனே விரைஞ்சு போய் கௌசல்யா கிட்டே இந்த நற்செய்தியை தெரிவிக்கிறாங்க. இதனுடைய தொடர்ச்சியை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.